ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழன் சமையல். இன்றைக்கி நம்ம தமிழன் சமையலில் பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாதுஷா செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, கூடவே சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. நான் 2 ஒன்றா சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் நெய் சேர்த்து பண்ணுறனாலும் பண்ணலாம். வெண்ணெயில் செய்யும்போது நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் தயிருக்கு பதிலாக முட்டை கூட சேர்க்கலாம். இப்போ நான் தயிர் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்கள், நல்லா தூள் தூளாக வருது. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சிடலாம். நான் ஐஸ் வாட்டர் சேர்த்து தான் இன்றைக்கி மாவு பிசைய போகிறேன். ஐஸ் வாட்டர் சேர்க்கும் போது நல்லா லேயர் ஃபார்ம் ஆகும். நீங்கள் ஐஸ் வாட்டருக்கு பதிலாக பால் சேர்த்து பண்ணுறனாலும் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா லேயர் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிருங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது, விரலால் பிசைஞ்சிருங்க. ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். காற்று படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். எந்த கப்பில் மைதா மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் சுகர் எடுத்துக்கலாம். 1 கப் மைதா மாவுக்கு 3/4 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சுகர்லாம் நல்லா கரையட்டும். சுகர் கரைஞ்சதும் வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். நீங்கள் ரோஸ் எசன்ஸ் சேர்க்குறனாலும் சேர்க்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி ஒரு கம்பிப்பதம் வர அளவுக்கு நல்லா பாகு காய்ச்சிருங்க. உங்களுக்கு பாதுஷா மேலே சுகர் இருக்கக்கூடாது, நல்லா ஊறி மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா பாகு காய்ச்சிட்டு கம்பி பதம் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டிங்கன்னா பாகு காய்ச்சும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கும். நான் எனக்கு பாதுஷா மேலே சுகர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் லெமன்லாம் புளியல. இப்போ ஊற வச்சுருந்த மாவை எடுத்துகிட்டு இதை உருண்டை பண்ணிடலாம். ரொம்ப பெருசாக பண்ண வேணாம், சின்ன சைஸ்லேயே பண்ணலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா லேயர் ஃபார்ம் ஆகாது. லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு சென்டரில் ஒரு குழி பண்ணிடலாம். இந்த மாதிரி குழி பண்ணும்போது நல்லா வேகும். உருண்டையாக போட்டால் நல்லா இருக்காது, இந்த மாதிரி தட்டி போடும்போது நல்லாயிருக்கும். ஓரங்கள்ல எல்லாம் லைட்டாக அழுத்தி விட்டுறலாம். இப்போ இந்த சைஸில் மீதி இருக்க மாவையும் ரெடி பண்ணிடலாம். இப்போ பாதுஷாவை எண்ணெயில் பொரிச்சிடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாக சூடான உணவே நீங்கள் பாதுஷா சேர்த்துருங்க. ரொம்ப நம்ம சூடாக இருக்கும்போது போட்டோம்னா வெளியிலலாம் உடனே கலர் சேஞ்ச் ஆகிரும், உள்ளே மாவு அப்படியே இருக்கும். நமக்கு பாதுஷா லைட் கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், பபுள்ஸே இல்லை, லைட்டாக சூடில் தான் இருக்குது. சூடு கம்மியாக இருக்கவும் தான் பாதுஷா உள்ளே இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா சூடானவுடனே பாதுஷா மேலே வந்துருச்சு. இந்த மாதிரி விரிசல் வந்துருச்சு, நம்ம தப்பாக பண்ணிட்டோம் அப்படிலாம் நினைக்க வேணாம். இந்த மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகும். நம்ம ஐஸ் வாட்டரில் பண்ணனால நிறைய லேயர் ஃபார்ம் ஆகும். இதை சர்க்கரை பாகில் போடும்போது அந்த லேயர் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி பாதுஷா பார்க்கவே அழகாக இருக்கும். இப்போ இந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃபுல்லாக வேக விட்டேன். எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ண சர்க்கரை பாகில் போட்டுடலாம். உங்களுக்கு பாதுஷாக்கு மேலே சுகர் இருக்கக்கூடாது, பாதுஷா லைட்டாக சுகரில் ஊறி இருந்தால் போதும் அப்படின்னா ஒரு 15 நிமிஷத்துலேயே பாகுலேருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க. எனக்கு பாதுஷாக்கு மேலே சுகர் 2 சைடும் சுகர் இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் 1 மணி நேரம் அப்படியே விட போகிறேன். இந்த இயர் தீபாவளி வீட்டிலையே ஸ்வீட் செஞ்சு ஃபேமிலியோட சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். செலிப்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ 2 சைடும் நல்லா ஊற அளவுக்கு திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், எடுத்துட்டேன். மேலெல்லாம் நல்லா சுகராக இருக்குது, லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு. பாருங்கள், நம்மளோட பாதுஷா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழன் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.